This is class 10 CBSE Economics Chapter 1 Development Part 4 in Tamil. Public Facilities. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிள் ஒன்று பார்த்தோம். தட் இஸ் டேபிள் 1.3 and 1.4. அதில் என்னென்னா ஒரு 3 ஸ்டேட் கொடுத்துருந்தாங்க, ஹரியானா, கேரளா அண்ட் பீகார். அது 3 ஸ்டேட்டையும் நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோம். அதில் பேஸ்ட் ஆன் பர் கேபிட்டா இன்கம், அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட் அண்ட் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. இந்த பர் கேபிட்டா இன்கமில் ஹரியானா தான் டெவலப்டாக இருக்குது தேன் த கேரளா அண்ட் பீகார். பட் இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் கேரளா தான் டெவலப்டாக இருக்குது தேன் த அதர்ஸ் டூ ஸ்டேட்ஸ், that is Haryana and Bihar. How is it that the average person in Haryana has more income than the average person in Kerala but lags behind in these crucial areas? So Haryana தான் இன்கம்ல அட்வான்ஸாக இருக்காங்க than the Kerala but lags behind in these crucial areas. These crucial areas அப்படின்றது IMR, that is infant mortality rate, literacy rate, net attendance ratioல கேரளா தான் முன்னாடி இருக்காங்க, ஹரியானா கேரளாக்கு பின்னாடி. they are behind in these crucial areas. The reason is money in your pocket cannot buy all the goods and services that you may need to live well. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா, மணி, பணம், நம்ம பேக்கெட்டில் இருக்கிற பணம் நமக்கு தேவையான நம்மளுடைய வாழ்க்கை நல்லா வாழறதுக்கு உண்டான அனைத்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் வாங்க முடியாது. மணியை வச்சுட்டு மட்டும் நம்மளால் எதையும் வாங்க முடியாது, எல்லாமே வாங்கிட முடியும் அப்படின்றது கிடையாது. ஹரியானாவில் என்னதான் பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருந்தாலும் இன்ஃபேன்ட் மார்ட்டிலிட்டி ரேட்டில் அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கேரளாவை விட. ஏன் அப்படின்னா அங்கே ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. லிட்ரஸி ரேட் அவங்க எஜுகேஷனுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு அர்த்தம். நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. இதனால தான் இந்த ரீசன். ஸோ இன்கம் பை இட் செல்ஃப் இஸ் நாட் எ கம்ப்ளீட்லி அடிக்குவேட் இண்டிகேட்டர் ஆஃப் மெட்டீரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சிட்டிசன்ஸ் ஆர் ஏபிள் டு யூஸ். ஸோ இன்கம் மட்டுமே ஒரு கம்ப்ளீட் அடிகேட் இண்டிகேட்டராக அதை மட்டுமே நம்ம இன்கம் மட்டுமே கேல்குலேஷனில் நம்ம எடுக்க முடியாது, விச் இஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சிட்டிசன்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் மணியை கொண்டு மட்டுமே நம்மளால் அஃபோர்ட் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலி யுவர் மணி கேனாட் பை யூ எ பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ஒரு மணியை வச்சுட்டு நம்மளால் ஒரு தூய்மையான ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை வாங்க முடியாது. ஒரு நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட், ஒரு சுற்றுச்சூழலை, ஒரு 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 குட் என்விரான்மெண்ட், ஒரு சுற்றுச்சூழல் வித்தவுட் எனி பொல்யூஷன், எந்த விதமான மாசும் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியாது. ஆர் என்ஷூர் தட் யூ கெட் அன்அடல்ட்ரேட்டட் மெடிசின்ஸ். மணி நமக்கு என்ஷூர் பண்ணாது நமக்கு எந்த விதமான கலப்படமும் இல்லாத மெடிசின்ஸ், பியூர் மெடிசின்ஸ் தான் நமக்கு கிடைக்கும்ன்ட்டு நமக்கு கிடையாது, மணியால் வாங்க முடியாது. அது அடல்ட்ரேட்டட் இருக்கலாம், டூப்ளிகேட் மெடிசின்ஸ் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அன்லஸ் யூ கேன் அஃபோர்ட் டு ஷிஃப்ட் டு எ கம்யூனிட்டி தட் ஆல்ரெடி ஹேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஒன்று இதை வச்சுட்டு நம்ம எதுவும் வாங்க முடியாது, இல்லை நமக்கு இந்த மாதிரி லைஃப் தான் வேணும், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் வேணும், அன்அடல்ட்ரேட்டட் மெடிசின்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி, அதாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணாதான் உண்டு. மணி மே ஆல்சோ நாட் பி ஏபிள் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இந்த மணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணாது, நமக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. அன்லஸ் த ஹோல் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி டேக்ஸ் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ். ஸோ நம்மளுடைய ஹோல் கம்யூனிட்டி அப்படின்னா இங்கே
ஓவரால் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து இதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதை வந்து அணிய வச்சுட்டு நம்மளால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலி ஃபார் மெனி ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப் த பெஸ்ட் வே ஆல்சோ த சீப்பஸ்ட் வே. ஸோ ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் மெனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது, அதுதான் வந்து பெஸ்ட் வேவாகவும் இருக்கும், சீப்பஸ்ட் வேவாகவும் இருக்கும். is to provide these goods and services collectively. For example, just think, will it be cheaper to have collective security for the whole locality or for each house to have its own security man? இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை வந்து செக்யூரிட்டி பண்ண சொல்கிறது சீப்பராக இருக்குமா இல்லை பெஸ்ட் வேவாக இருக்குமா? அப்படி இல்லை ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக என் வீட்டுக்கு நான் தனியாக செக்யூரிட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுக்கிறது வந்து பெஸ்ட் வேவாக இருக்குமா? ஆப்வியஸ்லி பெஸ்ட் வே அண்ட் சீப்பஸ்ட் வே எது அப்படின்னா ஓவரால் கலெக்டிவ் பீப்புள்ஸ் வில் அப்பாயிண்ட் த செக்யூரிட்டி டு செக்யூர் ஆர் ஹவுஸ். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். வாட் இஃப் நோ ஒன் அதர் தேன் யூ இன் யுவர் வில்லேஜ் ஆர் லொக்காலிட்டி இஸ் interested in studying? Would you be able to study? Not unless your parents could afford to send you to some private school elsewhere. ஸோ ஜஸ்ட் இது வந்து திங்கிங் தான். இப்போ ஒரு வில்லேஜோ ஒரு லொக்காலிட்டியோ இப்போ நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஸோ அந்த இடத்துல உங்களை தவிர வேறு எந்த சில்ட்ரனும் எந்த ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போது உங்களால் அந்த மாதிரி இடத்துல படிக்க முடியுமா? ஸோ படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லாத ஏரியாவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குமா? ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களா, ஓப்பன் பண்ணுவாங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு உண்டான ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு டு ஓப்பன் எ ஸ்கூல் இன் தட் ஏரியா. ஸோ ஒன்று நீங்கள் வந்து அங்கே தனிப்பட்ட முறையில் படிக்க முடியாது, நீங்களாக தனியாலாம் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த ப்ரைவேட் ஸ்கூல் வேறு எங்கேயாவது அவுட்டர் சிட்டியோ இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கோ உங்களை வந்து அனுப்பி படிக்க வைக்கலாம். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி ஏபிள் டு ஸ்டடி பிகாஸ் மெனி அதர் சில்ட்ரன் ஆல்சோ வாண்ட் டு ஸ்டடி அண்ட் பிகாஸ் மெனி பீப்புள் பிலீவ் தட் த கவர்மெண்ட் ஷுட் ஓப்பன் schools and provide other facilities so that all children have a chance to study. அப்போது இதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற சில்ட்ரனும் தே ஆல்சோ வாண்ட் டு ஸ்டடி, அவங்களும் படிக்கணும்னு விரும்பினாங்கன்னா அப்போது பீப்புள் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தே ஆல்சோ பிலீவ் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ப்ளஸ் அதர் ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுக்குவாங்க. தென் அப்போ தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சில்ட்ரனும் தே ஹாவ் த சான்ஸ் டு ஸ்டடி. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் கம்யூனிட்டியோட எஃபர்ட்ஸில் தான் இதை வந்து கொண்டு வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு மணியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணோன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு வராது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹரியானாவில் எல்லாரும் சேர்ந்து அந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் அவங்க வந்து இந்த லிட்ரஸி ரேட்டில் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோலலாம் அவங்க வந்து எந்த இனிஷியேட்டிவ்ஸும் அந்த அளவுக்கு அவங்க எடுக்காததுனால அவங்க வந்து கேரளாவை விட பின்னாடி தான் இருக்காங்க. ஈவன் நவ் இன் மெனி ஏரியாஸ் சில்ட்ரன் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு கோ டு ஹை ஸ்கூல் பிகாஸ் த கவர்மெண்ட் சொசைட்டி ஹேஸ் நாட் ப்ரொவைடட் அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ கூட நிறைய இடத்துல நிறைய ஏரியாஸில் நம்ம இந்தியாவில் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அவங்க வந்து ஒரு செகண்டரி லெவல், அதாவது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஹை ஸ்கூலுக்கு வந்து அவங்க வந்து ஃபர்தராக படிக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சொசைட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் போயிட்டு வரத்துக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்காததுனால நிறைய கேர்ள்ஸ் வந்து ஹை ஸ்கூல் லெவலுக்கு அவங்க வந்து மேற்கொண்டு படிக்கிறது இல்லை. கேரளா
has a low infant mortality rate because it has adequate provision of basic health and educational facilities. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்து அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால ஈவன் கவர்மெண்ட் அண்ட் த சொசைட்டி அதனால் கேரளாவில் லோ இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ரேட் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பேசிக் ஃபெசிலிட்டி பேசிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ. அதனால தான் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அண்ட் லிட்ரஸி ரேட்டில் அவங்க ஹையராக இருக்காங்க. சிமிலர்லி அதே மாதிரி சம் ஸ்டேட்ஸ் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது வந்து ரேஷன் ஷாப்ஸ் கவர்மெண்ட் ஷாப்ஸ் அதுதான் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வெல், அங்கே ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் சச் ஸ்டேட்ஸ் இஸ் சர்டைன்லி லைக்லி டு பி பெட்டர். அதனால் இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பீப்புள் வந்து கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து பெட்டராக இருக்கு. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, தட் இஸ் ஆக்டிவிட்டி 2. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். Study table 1.5 carefully and fill in the blanks in the following paragraphs. For this you may need to make some calculations based on the table. So in the table கொடுத்திருக்காங்க educational achievement of rural, that is village population of Uttar Pradesh state. First one is literacy rate for rural population. And the rural population la literacy rate எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. male and female, male 76, female 54. Literacy rate for rural children in age group 10 to 14 years, 90% male, 87% female. Percentage of rural children age 10 to 14 attending school, that is present attending school, male 85%, female 82%. இப்போ நம்ம அதை வந்து சால்வ் பண்ணலாம். First question, the literacy rate of all age groups including young and old is dash for rural males and dash for rural females. So இங்கே rural males என்ன கொடுத்துருக்காங்க, full literacy rate 76. So first one is 76%. Then female வந்து rural female வந்து 54%. However, it is not just that these many adults could not attend school, but there are dash who are currently not in school. இப்போ இங்கே வந்து லாஸ்ட் காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டெண்டிங் ஸ்கூல், ப்ரெசன்ட்லி கரண்ட்லி அட்டெண்டிங் ஸ்கூல் இத்தனை பர்சன்டேஜ். ஆனால் இங்கே வந்து கொஸ்டின் என்னென்னா கரண்ட்லி நாட் இன் ஸ்கூல், கரண்ட்லி நாட் அட்டெண்டிங் த ஸ்கூல் அப்படின்னும் போது இப்போ இங்கே 85%, 82% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 100%ல் 85% நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா we are getting the 15%. We are getting 15%. So 15% யாரு males இங்கே. Then females வந்து அதே தான் 100 minus 82. So we are getting that 18%. So 18% வந்து females, 18% வந்து females. Next question. It is clear from the table that dash percent of rural girls and dash percent of rural boys are not attending school. Same repeated question. Not attending school நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது ரூரல் கேர்ள்ஸ் கேட்குறாங்க. ரூரல் கேர்ள்ஸ் அப்படின்றது எவ்வளவு 18%. ரூரல் கேர்ள்ஸ் 18%. கேர்ள்ஸ்னால ஃபீமேல்ஸ்னால ஒன்று தான். ஸோ 18%. ரூரல் பாய்ஸ் வந்து 15%. ரூரல் பாய்ஸ் வந்து 15%. Next, therefore illiteracy அதாவது படிக்காதவங்க among children in the age group of 10 to 14 is as high as dash percent in rural females and dash percentage in the rural males. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா illiteracy. நமக்கு இங்கே கொடுத்துருக்க வந்து லிட்ரஸி ரேட். இங்கே படிச்சிருக்கிறவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே படிக்காதவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தே ஆஸ்ட் த ரூரல் ஃபீமேல்ஸ். ஸோ ரூரல் ஃபீமேல்ஸ் இஸ் 87 படிச்சிருக்காங்க. ஸோ 100 minus 87 we are getting the 13%. ஸோ 13% வந்துட்டு they are the illiteracy for rural females.
Next one is for the male, same 100 minus 90%. So 10% we are getting that. So 10% for rural, males are not are illiteracy. Okay. Next third one is this high level of illiteracy among dash age group. Illiteracy in the age group la irka in the 10 to 14 years. So 10 to 14 years. ஏன்னா அதுதான் வந்து calculation எடுத்திருக்காங்க. This is the calculation of this activity. Next, here one another activity is given here, that is about that BMI, that is body mass index. என்னன்றதை பார்க்கலாம். One way to find out if we are properly nourished is to calculate what nutrition scientists call, that is body mass index. ஸோ நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கோமா, ஒரிஷ்டாக இருக்கோமா, இல்லை அண்டர் ஒரிஷ்டாக இருக்கோமா, இல்லை ஒபிசிட்டியாக இருக்கோமா, இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த BMI நம்ம யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். திஸ் இஸ் ஈஸி டு கேல்குலேட். இது ரொம்ப ஈஸி கேல்குலேஷன் பண்ணுறதுல. லெட் ஈச் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் ஃபைண்ட் அவுட் இஸ் ஆர் ஹர் weight and height. ஸோ ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய வெயிட்டு எவ்வளவு, ஹைட்டு எவ்வளோன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிக்கணும். டேக் த வெயிட் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட் இன் கிலோகிராம்ஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட்டை வந்து கிலோகிராம்ஸில் கேல்குலேட் பண்ணிக்குவோம். ஆப்வியஸ்லி நம்ம அப்படி தான் செய்வோம். தென் டேக் த ஹைட் பை ட்ராயிங் அப் எ ஸ்கேல் ஆன் எ வால் அண்ட் மெஷரிங் அக்யூரேட்லி வித் த ஹெட் ஸ்ட்ரைட். கரெக்டான ஹைட் வந்து மெஷர் பண்ணிக்கணும். Convert the height recorded in centimeters into meters. Suppose நம்ம வந்துட்டு சென்டிமீட்டரில் தான் ஹைட் எடுப்போம். அந்த சென்டிமீட்டரில் எடுத்த ஹைட்டை வந்து மீட்டரில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது டிவைட் த வெயிட் இன் கேஜி பை த ஸ்கொயர் ஆஃப் த ஹைட். அதாவது இப்போ நம்ம வந்து எப்படி வந்து கால்குலேஷன் செய்வோம் அப்படின்னாக்கா, வெயிட் இன் கேஜி, வெயிட் வந்து நம்ம கேஜியில் தான் எடுத்திருப்போம், டிவைடட் பை height, that is square of height, that is height squared in meters. இப்போ சென்டிமீட்டர்ஸ் எடுத்தோம்னா மீட்டர்ஸ். இது ஒரு ஆன்சர் நமக்கு வரும். அந்த ஆன்சர் பேஸ் பண்ணி தான் வெதர் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஆர் பர்டிகுலர் பர்சன் nourished or under nourished or obesity அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். The number you get is called BMI. This BMI equals to weight divided by height squared in meters. Then look at the BMI for age tables given on pages 90 and 91. உங்களுடைய இந்த எக்கனாமிக்ஸ் புக்கில் லாஸ்ட் பேஜ் 90 and 91ல இந்த BMI for age table வந்து இருக்கு. A student's BMI could be within the normal range or less than that underweight or more obesity. ஸோ கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர் வெயிட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கேர்ள் ஸ்டூடெண்ட் இஸ் 14 years and 8 months old and the BMI is 15.2, then she is undernourished. Similarly, if the BMI of the body age 15 years and 6 months is 28, then he is overweight. இப்போ வந்து காமன் ஒரு கால்குலேஷன் இருக்குது BMIயில். அதாவது வந்துட்டு ஒரு பர்சனுடைய BMI கால்குலேட் பண்ண பின்னாடி if it is less than 18.5 they are considered as a undernourished. Okay, if it is more than 25 they are considered as a overweight or obesity. If the person gets between that, between means 18.5ல இருந்து 25 வரைக்கும் இந்த பிட்வீனில் இருக்கிறவங்களுக்கு இந்த BMI இருக்கிறவங்க நார்மலாக இருப்பாங்க, அதர்வைஸ் ஹெல்த்தியாக இருப்பாங்க. தே ஆர் nourished, healthy or normal. Discuss the life situation, food and exercise habits of students in general without body shaming anyone. So next topic is human development report. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். அவங்க வந்து டெவலப்மெண்ட் க்ரைட்டீரியாக்காக வந்து டு கம்பேர் த கண்ட்ரீஸ்க்காக பர் கேபிட்டா இன்கம் வந்து எடுத்திருந்தாங்க.
இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம இன்கமும் எடுத்திருக்கோம் as well as the two other important indicators அது என்னன்னா education and health. Once it is realized that even though the level of income is important, நம்ம என்னதான் வந்து அந்த இன்கம் அந்த லெவல் ஆஃப் இன்கம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ yet it is an inadequate measure of the level of development. ஆனால் ஒரு லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இவங்க வந்து டெவலப் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இது வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது, போதுமான அளவுக்கு இல்லை. We begin to think of other criterion. There could be a long list of such criterion, but then it would not be so useful. ஸோ வேறு என்னென்ன க்ரைட்டீரியாவுக்கு வந்து எடுத்துக்கலாம் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய லாங் லிஸ்ட்டே இருக்குது. பட் அதில் வந்து எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. ஸோ நம்ம எது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எதுவோ அதை மட்டும்தான் வந்து எடுத்திருக்கோம். வாட் வி நீட் இஸ் எ ஸ்மால் நம்பர் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ். ஸோ எது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனா ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஹியூமனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த் எஜுகேஷன் இண்டிகேட்டர்ஸ் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் இன்கமும் இருக்குது, இன்கமோட ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் such as the ones we used in comparison of Kerala and Haryana are among them. ஸோ கேரளா அண்ட் ஹரியானா கம்பேர் பண்ண அந்த டேபிளர் காலம்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஹரியானா வந்து பர் கேபிட்டா இன்கமில் மட்டும்தான் டெவலப்டாக இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க டெவலப்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது போதுமான அளவுக்கு உண்டான மெஷர்மெண்ட் க்ரைட்டீரியா கிடையாது. ஸோ கேரளா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்கம் வந்து செகண்டரி லெவலில் தான் இருக்காங்க. பட் மற்றபடி அந்த எஜுகேஷன்லேயும் சரி ஹெல்த்லேயும் சரி அவங்க வந்து முன்னாடி இருக்காங்க. தட் இஸ் அவங்க வந்து டெவலப்டாக இருக்காங்க தேன் த ஹரியானா. ஓவர் த பாஸ்ட் டிகேட் ஆர் ஸோ health and education indicators have come to be widely used along with the income as a measure of development. So past decade ஒரு past 10 years-ஆ வந்து இந்த health and education-ஐ வந்து important indicator-ஆ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். apart from the income along with that means income-ஓட இந்த ஹெல்த்தும் எஜுகேஷனையும் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டு மெஷர் த டெவலப்மெண்ட். For instance, Human Development Report published by the UNDP. UNDP உடைய full form இது இங்கே இருக்கு, United Nations Development Program. United Nations Development Program compares countries based on the educational levels of the people, their health status and per capita income. So based on UNDP ஒரு கண்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணுறது வந்து it's based on educational level, health status and per capita income. It would be interesting to look at certain relevant data regarding India and its neighbors from Human Development Report according to the 2018. பார்க்கலாம், இங்கே ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ஸோ இதில் வந்து certain neighboring countries இருக்காங்க, almost 6 countries they given here. ஸோ ஃபஸ்ட் வந்து gross national income per capita income இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Then next one is life expectancy at birth, then mean years of schooling of people aged 25 and above, that is higher education. Then HDI, that is HDI full form is Human Development Index ranking in the world according to the 2018. First இதனுடைய definition பார்த்துட்டு நம்ம வரலாம். First one is HDI stands for the Human Development Index. HDI ranks in above table or out of 189 countries. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ரேங்கிங், இது வந்து அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில் இந்த பிளேஸில் வந்து தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் டினோட்ஸ். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், இந்த நேம்லேருந்தே தெரியுது ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் லைஃப். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னா நம்மளுடைய ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் லைஃப், எவ்வளோ நாள் வந்து உயிர் வாழுறோம், ஒரு பர்சன் எவ்வளோ நாள் வந்து பிறந்ததுலேருந்து எவ்வளோ நாள் அப்படின்றது தான். பர் கேபிட்டா இன்கம் இஸ் கால்குலேட்டட் இன் டாலர்ஸ்
ஃபார் ஆல் countries. அதாவது per capita income வந்து டாலர்ஸில் தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா திஸ் ஒன் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ஒன். அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஆர் ட்ரேட் பண்ணும்போது கூட நம்ம வந்து டாலர்ஸில் தான் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா அப்போ தான் வந்துட்டு ஈவன் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் மணி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் மணிக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. அதனால் ஸோ தட் இட் கேன் பி கம்பேர்ட். இட் இஸ் ஆல்சோ டன் இன் எ வே ஸோ தட் எவ்ரி டாலர் would buy the same amount of goods and services in any country. அதனால் இதை வந்து யூனிவர்சலி அக்செப்டட். அதனால் இங்கே வந்து பர் கேபிட்டா இன்கம் கூட டாலர்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்தியாவை விட ஸ்ரீலங்கா வந்து டெவலப்டாக இருக்குது இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். பர் கேபிட்டாவில் இன்கம்லையும் சரி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் ஸ்கூலிங் அபவ் தட் மீன்ஸ் ஏஜ் 25 அண்ட் அபவ். தென் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கூட அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில் 76 பிளேஸை வந்து 76th பிளேஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா 130th பிளேஸ் தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த நேபாள் அண்டு பங்களாதேஷ் இந்த 2 கண்ட்ரீஸுடைய பர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. பட் ஈவன் தோ அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாருங்கள் இன்க்ரீஸ்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்டு ஹெல்த் திங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு இதுக்கு அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. Isn't it surprising that a small country in our neighborhood, that is Sri Lanka, is much ahead of India in every respect, and a big country like us has such a low rank in the world. So we has low rank in the world. That means we has the low rank than the Sri Lanka. Table 1.6 also shows that the Nepal and Bangladesh have low per capita income than that of India. India விட low per capita income இருக்கு. பட் இருந்தாலும் yet they are better than India in life expectancy. இந்தியாவை விட பெட்டராக இருக்காங்க in that life expectancy ரேட்டில். Many improvements have been suggested in calculating HDI. நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் மெனி நியூ காம்போனன்ட்ஸ் ஹவ் பீன் ஆடட் டு த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். பட் பை ப்ரீஃபிக்ஸிங் ஹியூமன் டு டெவலப்மெண்ட் it has made it very clear that what is important in development is what is happening to citizens of a country. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளியராகவே தெரியுது எது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிட்டிசன்ஸ் நடுவில் ஒரு கண்ட்ரியில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு கூட நமக்கு வந்து கிளியராக புரியுது. இட் இஸ் பீப்புள், தேர் ஹெல்த், தேர் வெல்பீயிங் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பீப்புளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் மெஷர் எதுன்னா அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய வெல்பீயிங், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். Do you think there are certain other aspects that should be considered in measuring human development? அப்படின்றத பார்க்கலாம். In next video we learn about the sustainability of development. Until then, thank you.